வாழ்க வளமுடன். இப்போ நம்ம சயாட்டிகா இந்த தொந்தரவிலிருந்து முழுமையாக விடுவிக்கக்கூடிய 5 முக்கியமான ஆசனங்கள் இப்போ நம்ம பார்க்க இருக்கிறோம். இந்த 5 ஆசனங்கள் என்ன செய்யும் அப்படின்னா, இதை முறையாக இப்போ நம்ம செய்கிற மெத்தடு அதன்படி செய்கிறப்ப செய்யவே வலி நிவாரணமாகும். நான் டாக்டர் அஜய், நேச்சுரோபதி டாக்டர் மற்றும் யோகா ப்ரொஃபஷனல். நம்ம தொடர்ச்சியாக ஆன்லைன்லேயும் நேரடியாகவும் பல வகுப்புகள் பல இடங்கள்ல தொடர்ந்து எடுத்துட்டு இருக்கிறோம். தெரப்பியூட்டிக் யோகா, இந்த தெரப்பியூட்டிக் யோகா அப்படின்றது நோய்களிலிருந்து வெளிவரக்கூடிய யோகா ஆசனங்கள். இது 1 to 1 நம்ம எடுக்கிறோம். அப்போ இதில் சயாட்டிக்காக்கு பெஸ்ட்டாக இருக்கக்கூடிய 5 ஆசனங்கள் நான் சொல்கிறேன். இந்த ஆசனங்கள் அப்படின்றது சயாட்டிக்கா இந்த தொந்தரவு இருக்கிறப்ப ஒரு சில மாடிஃபிகேஷன்ஸ் கொடுத்து செய்யணும். அப்போ இமீடியட்டாகவே ரிசல்ட் இருக்கும். சயாட்டிக்கா அப்படின்றது என்ன அப்படின்னா, சயாட்டிக் நர்வு, இந்த நர்வை வந்து போன்ஸ் வர்றோம் இல்லது ஹெர்னியேட்டட் டிஸ்க்கு அதை அழுத்துறப்ப வரக்கூடிய வலி. இந்த வலியை நம்ம இந்த ஆசனம் செய்கிறப்பே ரிலீவ் ஆகிறது பார்க்கலாம். இதுக்கு மருந்துகள் எல்லாமே தேவையே இல்லை. இது செய்யவே பெயின் எல்லாமே ரிலீஃப் ஆகிடும். இதுக்கு அடுத்தது உணவு பழக்கங்கள் மட்டும் சரி செய்துக்கிறப்ப திரும்ப அந்த தொந்தரவே வராது. ரொம்ப அழகாக உடலை அலைன் பண்ணி அங்கே இருக்கிற ஸ்ட்ரெஸ்ஸை ரிலீவ் பண்ணி சரி செய்து தரக்கூடியது இப்போ சொல்லக்கூடிய தெரப்பியூட்டிக் சீரீஸ். இப்போ இதில் முதலாவது நிற்கிறது தாடாசனம். இது நின்ற நிலையில் செய்யக்கூடிய பயிற்சி. இதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, உடல் எல்லாமே தளர்வாக விட்டுறணும். ஃப்ரீயாக விட்டுருங்க. விட்டுட்டு எந்த ஆசனனாலும் முதல்ல ஆரம்ப நிலை அப்படின்றது இருக்கும். இப்போ இதற்கு ஆரம்ப நிலை அப்படின்றது 2 கால்கள் நேராக இருக்கணும். பெருவிரல் நேராக பார்த்தபடியாக 2 கால் கரெக்டாக ஷோல்டர் லெவல் டிஸ்டன்ஸில் இருக்கணும். இப்போ இதிலிருந்து 2 கைகள் ஷோல்டருக்கு நேராக பேரலாக கொண்டு வந்துருங்க. 2 உள்ளங்கை ஒன்றுக்கு ஒன்று பார்த்தபடியாக இருக்கணும். இப்போ நிற்கிற நிலை தாடாசனத்தின் ஆரம்ப நிலை. இப்போ இனி இந்த நிலையிலிருந்து தாடாசனா நம்ம செய்யலாம். இப்போ இந்த நிலையிலிருந்து மூச்சினை உள்ளிழுத்துக்கிட்டே கைகளையும் மேலே தூக்கணும். அதே சமயத்தில் 2 குதிங்காலையும் மேலே தூக்கணும். மூச்சை உள்ளிழுத்துக்கிட்டே இப்போ கைகள் 2 மேலே தூக்குங்க. அதே சமயத்தில் குதிங்காலையும் மேலே தூக்குங்க. கரெக்டாக இந்த கை வந்து காதுக்கு பேரலாக நிப்பாட்டிக்கணும். அதே சமயத்தில் குதிங்காலை நல்ல மேலே தூக்கி நிப்பாட்டிடணும். இப்போ இந்த 2 கைகளை ஒன்றா கோர்த்து உள்ளங்கை மேல்புறமாக அப்படியே திருப்பி வச்சு, கழுத்தெல்லாம் இப்படி முன்னாடிலாம் இருக்கக்கூடாது, நேராக இருக்கணும். முதுகுத்தண்டு நல்ல நேராக இருக்கணும். இப்போ இந்த உள்ளங்கைகள் நல்ல மேல் நோக்கி நகர்த்தி கொண்டு வரணும். நல்ல மேல் நோக்கி கொண்டு வரணும். இந்த முதுகுத்தண்டு முழுமையாக ஸ்ட்ரெச் ஆகுறத ஃபீல் பண்ணலாம். லோயர் பேக்ல இருந்து ஃபுல்லாக ஸ்ட்ரெச் ஆகும். எல்லா இடமும் ரிலீஸ் ஆகும். இப்போ இதுதான் முதலாவது ஆசனம். இதில் வந்து மினிமம் 1 நிமிஷம் இருக்கணும். அப்போ தான் பலன்கள் தெரியும். பார்வை ஒரு இடத்தில் செலுத்தி 1 நிமிஷத்தில் மெயின்டைன் பண்ணிட்டு அதுக்கப்புறமா கைகளை அப்படியே தளர விட்டு மெதுவாக திரும்ப ஆரம்ப நிலை வந்து ஓய்வு நிலை அப்படின்றது கண்கள் மூடி 2 காலை செப்பரேட் பண்ணி அப்படியே இந்த ஆசனம் செய்தனால உடல்ல என்ன விளைவு வந்திருக்கு அப்படின்றத ஃபீல் பண்ணிட்டே இருக்கணும். இதுதான் ஓய்வு நிலை. ஆசனம் நம்ம எப்படி போகணுமோ அதே மாதிரி ரிவர்ஸில் வரணும். பார்த்தீங்களா, என்ன நிலையிலிருந்து போனோம், ஆசன நிலை அடைந்தாச்சு. ஆசன நிலையிலிருந்து திரும்ப ஆரம்ப நிலை, ஆரம்ப நிலையிலிருந்து ஓய்வு நிலை. இதான் முறை. இதில் மூச்சுன்றது ஆசனத்தில் மெயின்டைன் பண்ணுறப்ப நார்மல் மூச்சில் இருக்கணும். மேலே போகிறப்ப மூச்சு இழுக்கணும். திரும்ப கீழே வரப்போ மூச்சை வெளியிடணும். மூச்சு அதோட இணைச்சி செய்கிறது கஷ்டமாக இருக்குது அப்படின்னா ஆரம்பத்தில் நார்மலாக நீங்கள் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் மூச்சோட இணைச்சி செஞ்சுக்கலாம். நமக்கு தேவை அந்த பொசிஷன், அந்த ஸ்ட்ரெச் தான் தேவை. அலைன்மெண்ட்டு தேவை. நடுவில் ஜெர்க் ஆகக்கூடாது, வளைஞ்சிடக்கூடாது, ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். அப்போ இப்படி செய்யணும். இப்போ இதில் ஓவர் வெயிட்டாக இருக்கிறவங்க, கால்களில் வலி இருக்கு, அதாவது முக்கியமாக மூட்டு வலி, மூட்டில் அறுவை சிகிச்சை பண்ணியிருக்கிறாங்க, மூட்டில் ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் எல்லாமே இருக்குது அப்படின்னா இந்த குதிங்காலை மேலே தூக்காமலே தாடாசனம் பண்ணலாம். அதனாலும் இந்த சயாட்டிக்காவுக்கு அதே பலன்களே கிடைக்கும். நல்ல பெயின் ரிலீஃப் ஆகும். இந்த குதிங்கால் தூக்காமல் செய்கிறதுனால சயாட்டிக்காவுக்கு பலன் வராதுன்றது கிடையாது. சேம் எஃபெக்ட்ஸு கிடைக்கும். இப்போ அதையும் ஒரு முறை நான் செஞ்சு காட்டிடுறேன்.
2 கால் ஷோல்டர் லெவல் டிஸ்டன்ஸு 1 அடிக்கு நம்ம வச்சாச்சு. பெருவிரல் பார்க்குறதுக்கு நேராக இருக்கணும், 11 போல் இருக்கணும். உடலெல்லாம் நல்லா தளர்வாக இருக்கணும். இப்போ பாருங்கள், ஆரம்ப நிலை நம்ம எடுத்துட்டோம். இப்போ ஆரம்ப நிலையிலிருந்து தாடாசனம், மூச்சை உள்ளிழுத்துக்கிட்டே 2 கைகள் மேலே தூக்கணும். காதளவுக்கு பேரலில் வந்ததுக்கப்புறம் கோர்த்து மேல் நோக்கி திருப்பி வச்சு கைகள் நல்ல மேலே தூக்கணும். எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு ஸ்ட்ரெச் பண்ணி வச்சு அப்படியே மெயின்டைன் பண்ணணும். 1 நிமிஷம் மெயின்டைன் பண்ணிட்டு கைகளை விடுவிச்சு திரும்ப ஆரம்ப நிலை, பின்னர் ஓய்வு நிலை. இப்போ நான் இந்த ஆசனம் செய்கிறேன். இந்த ஆசனம் செஞ்சு முடிச்சதுமே எனக்கு ஒரு விளைவு தெரியுது. இந்த விளைவை கவனிக்கணும். இதுதான் தாடாசனத்தில் ஓய்வு நிலை. இப்போ இந்த தாடாசனம் 3 சுற்றுகள் செய்துக்கலாம். இப்போ தாடாசனத்துக்கு அப்புறமா செய்யக்கூடிய ஆசனம் இப்போ நம்ம பார்க்கலாம். தாடாசனத்திற்கு அடுத்ததாக வருவது மர்ஜரியாசன், வித்திலாசன். இப்போ இது எப்படி செய்கிறது அப்படின்னா, முதல்ல இதோடைய ஆரம்ப நிலை பாருங்க. 2 கைகள் கீழே நம்ம யோகா மேட்டில் வச்சுக்கிறோம். நம்ம உடலுடைய வெயிட்டை நமது 4 அங்கங்களும் சப்போர்ட் பண்ணுது. நமது மூட்டு, 2 உள்ளங்கைகள். இப்போ நம்ம முகப்பகுதியானது கீழ் நோக்கி பார்க்கணும். உடலை தளர்வாக விட்டுருங்க. கம்ஃபர்டபுளான போஸ்டில் நம்ம இருக்கணும். இப்போ இந்த மூட்டு பகுதி முன்னோக்கி இருக்கக்கூடாது, ரொம்ப பின்தங்கியும் இருக்கக்கூடாது. கரெக்டாக நேராக இடுப்புக்கு நேராக இருக்கணும். இப்போ இதிலிருந்து இப்போ பாருங்க, இடுப்பு பகுதி, இந்த இடுப்பு பகுதி இதே இடத்துல நம்ம வச்சுட்டு அப்படியே நம்ம இந்த மிட் ஸ்பைனை நல்ல மேலே தூக்குறோம். பின்னர் அப்படியே இதை கீழ் நோக்கி கொண்டு வரோம். கீழ் நோக்கி கொண்டு வரப்போ கழுத்து மேலே பார்க்கணும். இதெல்லாம் செய்கிறப்ப நல்ல ஸ்ட்ரெச் ஆகும். இந்த லோயர் பேக்கில் இருக்கக்கூடிய அந்த டிஸ்க்கு இது எல்லாமே திரும்ப அதே இடத்தில் வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. மீண்டும் இப்போ அப்படியே கீழ் நோக்கி நகர்த்துறோம். இப்போ அடுத்தது லோயர் பேக்ல நல்ல ஸ்ட்ரெச் ஆகும். மறுபடியும் இப்போ பாருங்க, இப்போ நம்ம செய்த இந்த பயிற்சி தான் மர்ஜரியாசன், வித்திலாசன். இப்போ இது எத்தனை முறை செய்யலாம் அப்படின்னா, ஆரம்பத்தில் ஒரு 10 சுற்றுகள் செய்யலாம். போக போக 20, 30 அப்படின்னு அப்படியே இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இப்போ 50 சுற்று வரை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். செய்ய செய்ய பெயின் நல்லா ரிலீவ் ஆகும். இதுக்கு அடுத்தது நம்ம செய்யக்கூடியது சிறிது நேரம் அத்வாசனத்தில் ஓய்வு எடுத்துக்கணும். இப்போ அத்வாசனம் எப்படி செய்கிறதுன்றதை நான் காட்டுறேன். இப்போ இந்த அத்வாசனம் எப்படி செய்கிறதுன்றதை நம்ம காட்டுறோம். இப்போ அத்வாசனம் அப்படின்றது ஓய்வு நிலை, குப்புறப்படுத்து ஓய்வு எடுக்கக்கூடிய நிலை. இப்போ பாருங்க, இப்போ குப்புறப்படுத்து தாடை பகுதியை தரையில் வைக்கணும். 2 கால்கள் சேர்ந்து வச்சுக்கணும். உடல் ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். இப்போ கைகளை நல்ல முன்னோக்கி தவிர்த்து கொண்டு வந்துடணும். இப்போ பாருங்க, 2 கைகள் எந்த இடத்துல நம்ம வச்சிருக்கோம் அப்படின்றத நம்ம பார்த்துக்கணும். பார்த்துட்டு அதுக்கப்புறமா கைகள் இன்னும் முன்னோக்கி கொண்டு போகணும். இப்போ பாருங்க, எவ்வளோ தூரத்துக்கு கை போயிருக்கோன்றது பாருங்க. இப்போ நம்ம விரல்களை நகர்ந்து எவ்வளோ பேர் மேக்ஸிமம் போக முடியுமோ அந்த அளவிற்கு கைகளை கொண்டு போகணும். மேக்ஸிமம் எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு போயிட்டு கைகள் இதே இடத்துல அப்படி ஃபிக்ஸ் பண்ண வச்சுக்கணும். 2 பேர் சேர்ந்த விரல் இப்போ இடம் எல்லாமே நல்ல தளர்ந்து விட்டோம். இப்போ அப்படியே ஓய்வு எடுத்துக்கணும். மினிமம் வேற நிமிஷத்துக்கு அப்படின்னா எவ்வளோ பண்றீங்களோ அந்த அளவுக்கு பெனிஃபிட் இருக்கு.
இப்போ கைகள் அதே போல விடுவிச்சு கொண்டு வந்து அடுத்த ஆசனத்திற்கு நம்ம தயாராகிடலாம். அடுத்தது இப்போ பாருங்க, உத்தான் பாதாசன். இப்போ இதுக்கு ஆரம்ப நிலை அப்படின்றது என்னன்றது பார்த்துக்கோங்க. ஆரம்ப நிலை அப்படின்றது இரு உள்ளங்கைகள் கீழே பார்த்த மாதிரி நம்முடைய கைகள் ரெண்டும் உடலோட ஒட்டி வச்சிருக்கிறோம். இப்போ இந்த சயாட்டிகா தொந்தரவு, டிஸ்க் பல்ஜு, டிஸ்க் ஹெர்னியேஷன் இதெல்லாம் ஏன் நடக்குது அப்படின்னா, கோர் ஸ்ட்ரென்த்து வீக்காக இருக்கிறது தான் காரணம். கோர் ஸ்ட்ரென்த்து நல்லா இருக்கிறப்ப அதுவே ஸ்பைனை சப்போர்ட் பண்ணும். இப்போ கோர் ஸ்ட்ரென்த்தை அதிகப்படுத்தக்கூடியது இந்த உத்தான் பாதாசன். இப்போ முதல்ல இடது கால். இப்போ இடது கால் மூச்சை உள்ளிழுத்துக்கிட்டே அப்படியே முட்டியை மடக்காம 90 டிகிரி வரை அப்படியே மேலே தூக்கணும். தூக்கி இப்போ 90 டிகிரி வரை வச்சிருக்கிறோம். அப்படியே மெயின்டைன் பண்ணணும். 1 2 3 4 5 இப்படி 1 நிமிஷம் வரை அப்படியே மெயின்டைன் பண்ணணும். அதுக்கப்புறமா மெதுவாக கீழே வச்சிடலாம். ஒவ்வொரு ஆசனம் மினிமம் 1 நிமிஷம் மெயின்டைன் பண்ணணும். அப்போ தான் அந்த தெரபியூட்டிக்கல் அட்வான்டேஜஸ் கிடைக்கும். சும்மா ஒரு 10 வினாடி மெயின்டைன் பண்ணிட்டு பலன் கிடைக்கலையே அப்படின்னு சொல்கிறது, ஒரு வாய் மட்டும் சாப்பாடை சாப்பிட்டு பசி அடங்கலன்னு சொல்கிறதுக்கு சமம். இப்போ அடுத்தது வலது கால் மூச்சை உள்ளிழுத்துக்கிட்டே அப்படியே 90 டிகிரி வரை மேலே தூக்கிடணும். 90 டிகிரி வரை முட்டியை மடக்காம மேலே தூக்கி அப்படியே மெயின்டைன் பண்ணணும். மெயின்டைன். இப்போ இதை காலை மேலே தூக்குறப்ப மறுக்கால் மூட்டு மேலே எந்திரிக்கக்கூடாது, அதே நிலையில இருக்கணும். இந்த காலானது மறுக்கால் பாருங்க ஸ்ட்ரைட்டாக இருக்கணும், இப்படி விலகி இருக்கக்கூடாது. இதெல்லாமே அலைன்மெண்ட்டு. இப்போ ஒரு சிலரால் 90 டிகிரி வரை கொண்டு வர முடியலைன்னா எவ்வளோ முடியுதோ அந்த அளவுக்கு கொண்டு வந்து அதே நிலையில் மெயின்டைன் பண்ணிக்கலாம். மெயின்டைன் பண்ணிட்டு மெதுவாக மூச்சை விட்டுக்கிட்டே அப்படியே காலை கீழே கொண்டு வந்துடணும். கீழே கொண்டு வந்துட்டு இப்போ ஓய்வு நிலையில் ஓய்வு எடுத்துக்கலாம். இதான் சவாசன நிலை. இதில் ஓய்வு எடுத்துக்கலாம். இப்போ அடுத்தது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஆசனம். அடுத்தது உத்தான் பாதாசன் 90 டிகிரி. இதெல்லாம் நேரடி வகுப்பில் வரப்ப நான் செஞ்சே காட்டிடுவேன். போன முறை திருச்சி போயிருந்தப்போ கூட ஒரு டாக்டர், அவர் ஃபார்வேர்டு லீனிங் பண்ணியே இருக்கிறனால அவருடைய ஸ்பைனே வந்து ஹைப்பர் கைப்போசிஸ் ஆயிடுச்சு. கீழே வந்து ஹைப்பர் லார்டோசிஸ். படுத்தாரு அப்படின்னா எப்படி இருக்கும்னா, இந்த இடத்துல வந்து நம்ம கை விட்டு ஆப்போசிட்டாக இப்படி எடுத்துடலாம். அப்படி நார்மலாகவே இதே ஸ்ட்ரக்சரில் இருக்கும். இப்போ நம்ம படுத்தா எப்படி இருக்கு, ஸ்பைன் ஃபுல்லாக ரெஸ்ட் ஆகுது இல்லையா, அப்படி இல்லாமல் இருக்கும். அந்த கண்டிஷனை இந்த ஆசனம் பண்ண உடனே அதுக்கப்புறம் பார்த்தா இந்த அலைன்மெண்ட்டு பார்க்குறப்பையும் அந்த லெங்க் எடுத்து பார்க்குறப்பையும் உடனே மாறிடுச்சு. இப்போ இதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, 2 கால் சேர்த்து அப்படியே மூச்சை உள்ளிழுத்துக்கிட்டே மேலே தூக்கணும். இது கோர் ஸ்ட்ரென்த்து வீக்காக இருக்கிறவங்க 2 கால் சேர்த்து மேலே தூக்க முடியாது. அப்போ வேற யாராவது ஒருத்தர் சப்போர்ட் பண்ணலாம். சப்போர்ட் பண்ணுறவர் கரெக்டாக நேராக கொண்டு வரணும். இதை கை பிடிச்சி கொண்டு வர்றதுமே முறை இருக்குது. 2 கையை வச்சு இப்படி இழுத்துறக்கூடாது. ஒரு கை வச்சு இந்த நடுவு இந்த ஆள்காட்டி விரல் பாருங்க, இது உள்ளுக்குள்ளே இருக்கணும். மீதி 2 கால், ஒரு காலை நம்ம கட்டை விரலும் மறுக்கால் இந்த 3 விரலும் இப்படி சப்போர்ட் பண்ணணும். சப்போர்ட் பண்ணி அப்படியே நம்ம கொண்டு வரணும், மேலே கொண்டு வரணும். இப்போ இதை நீங்கள் முடிஞ்சால் செய்யலாம், முடியல அப்படின்னா இந்த ஸ்டெப்பு நீங்கள் விட்டுறலாம். மூச்சு உள்ளிழுத்துக்கிட்டே 2 கால்கள் அப்படியே மேலே கொண்டு வரணும். இப்போ 90 டிகிரி வரை கொண்டு வந்து அப்படியே மெயின்டைன் பண்ணணும். 1 நிமிஷம் மெயின்டைன் பண்ணணும். 1 நிமிஷம் வரைக்கும் மெயின்டைன் பண்ண முடியாது அப்படின்னா ஒருத்தர் காலை பிடிச்சிக்க சொல்லலாம். பிடிக்கிறவரை இப்படி கிராஸாக பிடிக்கக்கூடாது, இப்படி கிராஸாக பிடிக்கக்கூடாது, கரெக்டாக ஸ்ட்ரைட்டாக பிடிக்கணும். அதான் மெத்தடு. ஸ்லோவாக இப்போ கீழே கொண்டு வந்துடலாம். அதே போல சாந்தி ஆசனத்தில் ஓய்வு.
நம்ம இடுப்பு பகுதி இந்த பெல்விஸ்ன்றது கோரோட அட்டாச் ஆகிருக்கும். நம்ம வயிற்று பகுதியோட அட்டாச் ஆகிருக்கு பாருங்க. நிறைய லிகமெண்ட்ஸு மயோஃபேஷியா எல்லாமே இதோட அட்டாச் ஆகிருக்கும். இப்போ இந்த பெல்விஸ் அப்படின்றது நம்ம கோர் ஸ்ட்ரென்த்து வீக்காக இருக்கிறப்ப இது அலைன்மெண்ட்டு மாறும். ஆன்டீரியர் போஸ்டீரியர் அப்படின்னா முன்னும் பின்னுமா, அப்படி இல்லைன்னா மேலும் கீழுமாக மாறும். இப்போ இந்த 90 டிகிரி செய்கிறப்ப இப்போ பாருங்கள், இது ஆன்டீரியர் போஸ்டீரியராக இருக்கிறது எல்லாமே திரும்ப அலைன் ஆயிரும், திரும்ப நியர் ஆயிரும். அப்போ உடனே அந்த பெயின் ரிலீஃப் இருக்கும், உடனே அலைன்மெண்ட்டு சரியாகும். இது அலைன்மெண்ட்டை சரி பண்ணுறதுனால அந்த பிரச்சனை சால்வ் ஆகும். இதுக்குன்ட்டு அந்த பெயினை நம் பண்ணுறதுக்காக, பெயினை தெரியாமல் இருக்கிறதுக்காக மருந்துகள் எடுத்துக்கிறது சுத்தமாக அதை ஒரு தீர்வுனே கன்சிடர் பண்ணக்கூடாது. அதனால் பக்க விளைவுகள் தான் வரும். இப்போ அதுக்கு அடுத்த ஆசனம் என்ன அப்படின்றதை நான் சொல்கிறேன். அடுத்தது மூச்சினை உள்ளிழுத்துக்கிட்டே இந்த இடது காலை மேலே தூக்கணும். 90 டிகிரி வரை கொண்டு வந்து அதுக்கப்புறமா காலை இன்னும் கொஞ்சம் முன்னோக்கி கொண்டு வரணும். எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு கொண்டு வரணும். கொண்டு வந்து வச்சு நிப்பாட்டி ஒரு நிமிஷம் மெயின்டைன் பண்ணிவிட்டு திரும்ப ஸ்லோவாக கீழே வச்சுக்கலாம். இதே போல தான் மறுக்காலும் இதே மாதிரி செய்துட்டு ஒரு நிமிஷம் ஓய்வு எடுத்துக்கலாம். இப்போ அடுத்தது அர்த்த பவன முக்தாசன். இது 4வது ஆசனம். இப்போ இதுக்கு பாருங்க, முதல்ல இடது கால் மீது கவனம், இதான் ஆரம்ப நிலை. இப்போ இடது கால் 45 டிகிரி வரை கொண்டு வந்து காலை மடக்கி இந்த மூட்டு பகுதியானது நெஞ்சுகிட்ட கொண்டு வந்துடணும். கொண்டு வந்து கைகளால் அணைச்சு இந்த மூட்டு பகுதியை இன்னும் மேல் நோக்கி அப்படியே கொண்டு வாங்க. கொண்டு வரப்ப இந்த மூட்டு பகுதி மேலே தூக்கக்கூடாது, ஆப்போசிட் மூட்டு ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். இந்த காலுடைய பெருவிரல் இப்படி நேராக இருக்கணும், இந்த சைடில் வளையக்கூடாது. இப்படி நேராக வச்சு அதுக்கப்புறமா இந்த பாதங்கள் 2ஐயும் முன் நோக்கி நகர்த்தி கொண்டு போயிடணும். இப்போ இந்த அர்த்த பவன முக்தாசன நிலையே சயாட்டிக்காக்கு போதுமானது. அர்த்த பவன முக்தாசனம் அப்படின்னா இந்த தாடையை தூக்கி முட்டையை தொடணும். அப்போ டைஜஸ்டிவ் சிஸ்டத்துடைய பெனிஃபிட்டும் சேர்த்து கிடைக்கும். ஆனால் சயாட்டிக்காக்கு இந்த போஸே போதும். இதை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் ஏஞ்சி படி ஏறி இறங்கி ஃபார்வேர்டு பேக்வேர்டு லீன் பண்ணுறப்பயே வலி எங்கே போச்சு அப்படின்னு தேடுவீங்க. இப்போ இதை ஒரு நிமிஷம் மெயின்டைன் பண்ணுறோம். பண்ணிவிட்டு கைகள் விடுவிச்சு இதே போல் மறுக்காலும் செய்யணும். எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள். எப்படி நம்ம ஆசனத்துக்கு போகணுமோ அதே மாதிரி ரிவர்ஸ் ஆர்டரில் வரணும். கரெக்டாக அலைன்மெண்ட்டு சரியாக இருக்கணும். இப்போ இந்த ஆசனம் செய்கிறப்ப பெயின் இருக்கிறவங்களுக்கு ஏதோ ஒரு பக்கம் செய்கிறப்ப ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். அந்த பக்கத்தை அதிக டியூரேஷன் கொடுக்கணும். எந்த பக்கம் ஸ்டிஃப்னஸ் இருக்குதோ அந்த பக்கம் செய்கிறப்ப இந்த ஸ்டிஃப்னஸ் ரிலீவ் ஆகிறது ஃபீல் பண்ண முடியும். அந்த இடத்துல அதிக டியூரேஷன் மெயின்டைன் பண்ணுங்கள். மறுபக்கம் வலி இல்லை அப்படின்ற பட்சத்தில், மறுபக்கம் லூஸாகவே இருக்கு அப்படின்ற பட்சத்தில் அங்கே கம்மியான டியூரேஷன் மெயின்டைன் பண்ணாலே போதும். எந்த பக்கம் ஸ்டிஃப்னஸ் இருக்குதோ அந்த பக்கம் ஜாஸ்தியான டியூரேஷனும் அந்த பக்கம் ரெப்படேஷனும் அதிகமாக செஞ்சுக்கலாம். இப்போ கைகள் விடுவிச்சு கால் திரும்ப 45 டிகிரி வரை கொண்டு வந்து ஸ்லோவாக காலை கீழே வச்சிடணும். இப்போ நம்ம சொல்லி கொடுக்குறது எல்லாமே இதை டைரெக்டாக நீங்கள் செய்யலாம். இந்த செய்கிற முறைப்படி தான் நம்ம சொல்லி கொடுக்குறோம். முதல்ல என்ன செய்யணும் அப்படின்னா, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஆஃப் யோகா அப்படின்ற வீடியோ நம்ம கொடுத்துருக்கோம். அது போய் பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் சயாட்டிகா தொந்தரவு இருக்கிறவங்க இதை செய்ய ஆரம்பிச்சிடலாம். இதில் எதுவும் சந்தேகம் இருந்தால் நீங்கள் கமெண்ட்லேயும் கேட்டுக்கலாம். நம்ம நேரடி வகுப்புகள் தொடர்ச்சியாக எடுத்துகிட்ருக்கோம். 1-to-1 தெரபியூட்டிக் யோகா கிளாஸஸும் எடுத்துகிட்ருக்கோம். நம்ம நம்பர் கொடுக்குறோம், அதுலேயும் நீங்கள் நம்மளை கான்டாக்ட் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்தது பாருங்கள், சேதுபந்தாசன். இந்த சேதுபந்தாசன் கடைசி 5வது. இது பெலி ஃபேட் அதிகமாக இருக்கிறவங்க தவிர்த்துடலாம். மற்ற எல்லாருமே இந்த ஆசனத்தை செய்யலாம். இந்த ஆசனத்துடைய முழு பலன் விளக்கம் எல்லாமே கொடுத்துருக்கோம், அதையும் பாருங்கள். இப்போ இதுக்கு 2 மூட்டுகளை மடக்கி இந்த குதிங்கால நல்ல இடுப்பை ஒட்டி கொண்டு வந்துடணும். கொண்டு வந்துட்டு இப்போ அப்படி மூச்சை உள்ளிழுத்துக்கிட்டே இடுப்பு பகுதியை மேலே தூக்கணும்.
எந்த அளவுக்கு மேலே தூக்கணும் அப்படின்னா, இந்த சின் தாடை பகுதி நல்ல நெஞ்சு பகுதியை தொடணும். அந்த அளவிற்கு மேலே தூக்கணும். இந்த 2 காலுக்கு இடையில ஷோல்டர் லெவல் டிஸ்டன்ஸ் இருக்கணும். அப்படியே மெயின்டைன் பண்ணணும். ஒரு 3 நிமிஷம் மெயின்டைன் பண்ணணும். 3 நிமிஷம் டார்கெட் பாருங்க. ஆனால் ஸ்ட்ரெயின் பண்ணக்கூடாது. ஸ்ட்ரெயின் பண்ணாமல் அப்படியே மெயின்டைன் பண்ணணும். டெய்லி இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். 10 வினாடியாக இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். மெயின்டைன் பண்ணிட்டு திரும்ப ஆரம்ப நிலையிலிருந்து அப்படியே ஓய்வு நிலை. இதை செஞ்சுட்டு அப்படியே சாந்திய ஆசனத்தில் ஓய்வு எடுத்துக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் ஓய்வு எடுத்துட்டு அதுக்கப்புறமா ஒரு பக்கமாக நம்ம எந்திரிக்கும் முறை. எப்பயுமே எந்திரிக்கிறப்ப ஆசனம்லாம் பண்ணுறப்ப பெயின் எல்லாம் நல்லா ரிலீவ் ஆகும். திரும்ப ஏந்திரிக்கிறது நீங்கள் அப்படியே நேராக ஏந்திச்சிங்க அப்படின்னா லோயர் பேக்கில் ப்ரெஷர் அதிகமாகும். அப்போ ஏந்திரிக்கிறது கரெக்டாக சேஃபாக எழுந்திரிச்சிக்கணும். ஒரு பக்கமாக சரிஞ்சு அப்படியே எழுந்திரிச்சு குரு வணக்கம் செஞ்சுட்டு முடிச்சுக்கலாம். நன்றிங்க. வாழ்க வளமுடன்.